மாட்டுப் பொங்கலை ஒட்டி சென்னை மேற்கு மாம்பலம் கோ சாலையில் உள்ள மாடுகளுக்கு ஏராளமான பொதுமக்கள் அகத்திக்கீரை, வெள்ளரி உள்ளிட்டவற்றை வழங்கினர். சென்னை மேற்கு மாம்பலம் சிவன் கோவில் அருகே உள்ள கோ சாலையில் கடந்த 46 ஆண்டுகளாக 100க்கும் மேற்பட்ட மாடுகளை ஒரே இடத்தில் வரவழைத்து அவற்றுக்கு கோபூஜை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மாட்டுப் பொங்கலை ஒட்டி இன்றும் நூற்றுக்கணக்கான பசு மாடுகளுக்கு பொங்கல் வைத்து மாடுகளை அலங்கரித்து அவற்றுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்யப்பட்டது. அங்கு திரண்டிருந்த மக்கள் பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை, வில்வ இலை மற்றும் காய்கறிகள், பழங்களை வழங்கி வழிபட்டனர். பசுக்களுக்கு உணவிட்டு வணங்கினால் வாழ்வில் வளம் பெற முடியும் என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். நம்ம ஒரு வருஷமாக நமக்காக விவசாயி வேலை செய்கிறதுக்காக இந்த மாடு ஒரு வருஷமாக நமக்காக உழைக்கிறது. அதுக்கு நன்றி சொல்கிற விதமாக இன்றைக்கி பசுமாட்டுக்கும் காளை பூஜை பண்ணுறோம். நம்ம எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லையோ அதை தான் நம்ம மாட்டு கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு நமக்காக அந்த மாடு வருஷம் ஃபுல்லாக உழைக்கிறது. அது சிறப்பாக நம்ம நன்றி தெரிவிக்கிற விதமாக நம்ம இன்றைக்கி மாட்டுப் பொங்கல் கொண்டாடுறோம். இது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் துவக்கப்பட்டது. இங்கே 150 மாடுகளுக்கு மேலே இருக்குது. இங்கே இருக்க மாடுகள் ஒரு கமர்ஷியல்னஸ் இல்லாமல், அதாவது வியாபார நோக்கு இல்லாமல் இங்கே நடத்திட்டு இருக்கோம். தமிழர் திருநாளில் முக்கியமான நாள் மாட்டுப் பொங்கல். காளை மாடுங்கிறது விவசாயத்துடன், பசு மாடுங்கிறது நமக்கு பல விதத்தைகள் கொடுக்குறது, பால், தயிர், வெண்ணெய், நெய் எல்லாமே. ஸோ அந்த மரியாதை கொடுக்கறதுக்கான முதல் நாளாக தான் இந்த மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. பசுக்களுக்கு அந்த கொம்புகளுக்கு சீவி அதுகளுக்கு குளிப்பாட்டி மஞ்சள், குங்குமம், பூஜை, கோ பூஜை ரொம்ப விசேஷமான பூஜை. அந்த பசுக்களுக்கு இந்த வருஷத்தில் ஒரு நாள் இன்று சிறப்பாக எல்லா இடத்துலையும் கொண்டாடப்படுகிறது. மகாலட்சுமிக்கு உகந்த பூஜை.